ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு க்ளீன் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு சமையல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். வீட்டை க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரிகிறவங்களுக்கு இது என்னடா வேலை, எப்போ பார்த்தாலும் இதே செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முடியவே இல்லையே வேலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன தான் க்ளீன் பண்ணி முடித்தாலும் திரும்ப திரும்ப அந்த வேலை அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். சில விஷயங்களை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த க்ளீனிங் வேலையை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய முடியும். எனக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருக்க முடியாது. கட்டாயமாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே மல்டி டாஸ்க் தான். ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா அந்த க்ளீனிங் வந்து நமக்கு ஒரு தனி வேலையாக தெரியாது. வேலையோட வேலையை அதையும் சேர்த்தே செஞ்சுருவோம். அதோட வீடும் எப்பவும் க்ளீனாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து சமையல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண போவாங்க. அப்போ பார்த்தா இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் வேலை கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அங்கே கிச்சனில் தான் நின்றுப்போம். இனி மறுபடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் செலவு பண்ணோம் அப்படின்னா எப்போவும் நம்ம கிச்சன்லேயே இருந்த மாதிரி நமக்கு தோணும். இது ரொம்ப சிரமமும் கூட. அதனால் எப்போதுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வேலையும் சேர்த்தே பண்ணுறதுக்கு பழகிறது தான் நல்லது. எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான். நம்ம ஏதாவது வதக்கிட்டு இருப்போம், அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் திரும்ப மறுபடியும் அதே இடத்துல வைக்கிறது. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதையும் அப்படியே கையோட க்ளீன் பண்ணுறது, மிக்ஸி க்ளீன் பண்ணுறது, 2 பாத்திரம் இருந்ததுன்னா அதை சேர்த்து கழுவி வைக்கிறது. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறது. இதே மாதிரி நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறோம் யாருக்கிட்டையாது அப்படின்னா அந்த நேரம் சும்மா இருக்காமல் ஏதாவது துணி மடக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை மடக்கி வைக்கிறது, அங்கங்கே கலைஞ்சிருக்கிற பொருட்களை எல்லாம் அதே இடத்துல எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற நேரத்தில் நம்ம இன்னும் 2 வேலைகளை சேர்த்து அப்படி அந்த க்ளீனிங் வேலையும் சேர்த்தே பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி வேலையாக நமக்கு தெரியாது. இந்த மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப சுலபமானது. எப்போவுமே அவங்களுக்கு கைவந்த கலைனே சொல்லலாம். அதில் வந்து க்ளீனிங்கை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி வேலையாக நமக்கு தெரியாது. அடுத்தது வந்து டீக்ளட்டர் பண்ணுறது. எல்லா வீட்லேயுமே கிழிஞ்சு போனது, உடஞ்சி போனது, பழைய ட்ரெஸ்ஸு இல்லை பழசான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா வீட்லேயும் இருக்கும். எப்படி நம்ம வீட்டுக்கு புதுசாக பொருட்கள் வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம புதுசாக பொருட்கள் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுருவோம். ஆனால் அந்த பழைய பொருட்களை வெளியே அனுப்புறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அதை வந்து வெளியே அனுப்புறதுக்கு மனசே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொருள் உடஞ்சி போயிடுச்சு இல்லை பழசாயிடுச்சு, இனி நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதுல நமக்கே தெரியும். அதனால் அதை பத்திரமா மறுபடியும் பீரோலையோ ஒரு செல்ஃப்லேயோ வைக்காமல் தனியாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. பாக்ஸோ ஒரு பையோ இதுக்காக வச்சுட்டு இந்த மாதிரி உடஞ்சது எல்லாமே உடனே அந்த பையிலையோ பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு அப்புறம் இல்லை 2 மாதத்துக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம தூக்கி வெளியே போட்டுடலாம். டெய்லியுமே பார்த்து அடுத்த செகண்டே போட்டாலும் ரொம்ப நல்லது. இதை வந்து டெய்லியுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம பார்க்குற நேரமெல்லாம் எப்போ நமக்கு தோணுதோ இது வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுன அடுத்த செகண்ட் இதை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் நமக்கு சேராது. அதாவது தேவையில்லாத பொருட்கள் நமக்கு நிறைய சேராது. பொதுவாகவே இந்த உடஞ்சி பொருட்கள்லாம் வீட்டில் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் தான் நம்ம வீட்டில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்து அடுத்த செகண்ட் அதை வந்து எந்த யோசனையும் இல்லாமல் தூக்கி வந்து நீங்கள் தனியாக வச்சுட்டீங்க, அதை தூக்கி போடுறதுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னாலே க்ளீனிங் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய பொருட்களோட சுற்றும் போது தான் க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுருக்கிறோம் அப்படின்னா க்ளீனிங் வந்து ஒரு விஷயமே கிடையாது. 3வது க்ளீன் பண்ணுறத வந்து ஒரு டெய்லியுமே நம்ம லைஃப்பில் வந்து கொண்டு வர்றது. இப்போ ஒரு விஷயம் நம்ம வீடு தான் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஒரு செல்ஃபு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செல்ஃபை க்ளீன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த செல்ஃபை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அது தோணும். அது வந்து செல்ஃபு நிறைஞ்சு வழியும் போது தான் இந்த செல்ஃபை நம்ம க்ளீன் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் மொத்த பொருளையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இல்லாமல் டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள், வாரந்தோறும் க்ளீன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள், மாதந்தோறும் க்ளீன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள், 3 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் அப்படின்னு அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதி வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு வாரம் பண்ணுவோம், அடுத்த வாரம் பண்ண மாட்டோம், நினச்சா பண்ணுவோம் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா க்ளீனிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதும், எப்போதுமே வீடு பார்க்குறதுக்கு க்ளீனாக தெரியும். அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். ஆனால் தொடர்ச்சியாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா வேலை குறைவாக இருக்கும், ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. அதனால் சிம்பிளாக அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான் கரெக்டு. 4வது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும். சில பேருக்கு வந்து கிச்சன் பிடிக்கும், சில பேருக்கு பெட்ரூம் பிடிக்கும், சில பேருக்கு என்ட்ரன்ஸ் வீட்டு வாசல் பிடிக்கும். இப்போ வீட்டு வாசல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நல்லா கூட்டி தண்ணி தெளித்து நீங்கள் ஒரு கோலம் போட்டு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மோட்டிவேஷன்லேயே அடுத்தடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ கிச்சன் அப்படின்னா கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் சிங்கில் போட்டிங்க அப்படின்னா
கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஆயிரும். இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நம்ம பாதி க்ளீனிங் முடிச்சிட்டோம், இனி பாத்திரம் மட்டும்தான் கழுவணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நமக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அந்த வேலையை நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். சில பேருக்கு வந்து பெட்ரூமில் அந்த பெட்டெல்லாம் நீட்டாக போட்டுட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தெரியும். சிலருக்கு அங்கங்கே கிடக்கிற துணி அது எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக வச்சிட்டோம் அப்படின்னாலே அதுவும் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். சில பேருக்கு வந்து வீடை வந்து நல்லா கூட்டி மாப்பு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு பாதி க்ளீனாக இருக்கிற மாதிரி திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து திருப்தியாக தெரியுமோ அந்த விஷயத்த முதல்ல எடுங்க. அதை செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கிற க்ளீனிங்கையும் நீங்கள் அப்படியே செய்யலாம். அஞ்சாவது, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு வந்து வீடு கூட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வீடு முதல்ல கூட்டிட்டு அதுக்கப்புறம் ஒட்டடை அடிக்கிறது, அதுக்கப்புறம் செல்ஃபை துடைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மறுபடியும் ஒட்டடையெல்லாம் தரையில் விழும், மறுபடியும் நீங்கள் தூக்கணும், மறுபடியும் வந்து மாப்பு போடணும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே முதல்ல ஒட்டடை அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த டேபிள் துடைக்கிறது, செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு மொத்த டஸ்ட்டையும் தரைக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தரையை கூட்டி அதுக்கப்புறம் மாப்பு போடணும். ரிவர்ஸில் பண்ணோம் அப்படின்னா வேலை நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அஞ்சாவதாக க்ளீன் பண்ணி ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம தொடப்பத்தை எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து திசை திருப்புற மாதிரி ஏதாவது வேலைகள் நடக்கும். ஏதோ டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் இல்லை ஃபோன் யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சரி இதை கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அப்படின்னு உட்காந்துருப்போம், அப்படியே மூழ்கிடுவோம். ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்போது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தொடங்கிட்டோன்னா அந்த வேலையில் கரெக்டாக கவனமாக இருந்தோம் அப்படின்னாலே க்ளீனிங்கை முடிச்சிடலாம். சில நேரங்களில் இப்படி தொடங்கி அதை வந்து முடிக்க முடியாமல் அன்னைக்கு க்ளீனிங் பாதியிலே நிறுத்துறதும் உண்டு. அடுத்ததாக வந்து க்ளீன் பண்ணுறதுல நமக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது கவலையாக இருக்கிறீங்க, சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரூம் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த ரூம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா மாறி வரும் தெரியுமா? அந்த நேரத்தில் உங்களோட கவலையோ சோகமோ காணாமல் போயிருக்கோம். நான் இதை நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஏதாவது கவலையாக இருந்தது அப்படின்னா நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு துடைக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடியும் போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த பழைய எண்ணங்கள், பழைய விஷயங்கள், அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அது நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதனால இது வந்து யாராவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு யோசித்தாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது முதல்ல தண்ணி வச்சு துடைக்கிறது, திரும்ப சோப்பு போட்டு தேய்க்கிறது, திரும்ப வந்து துணி வச்சு துடைக்கிறது, திரும்ப மறுபடியும் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி ஓவர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக செய்யாமல் சுற்றி வளைச்சி செய்கிற மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறது. ரொம்ப துடைக்கிறதோ ரொம்ப க்ளீன் பண்ணுறதோ பண்ணோம் அப்படின்னா டயர்ட் ஆகும். திரும்ப அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னாலே இதுக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நம்ம செய்யாமல் இருந்துருவோம். அதனால ரொம்ப பண்ணாமல் உங்களால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அப்போ தான் அடுத்தடுத்து செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ டெய்லி கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணணும், டீப்பாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அது யாருக்கும் முடியாது. அதனால் டெய்லி நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். மற்ற விஷயங்களை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலே போதும். அடுத்தது க்ளீன் பண்ணுறதுக்கான பொருட்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அந்த க்ளீனிங் லிக்விட் இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சி விட்டாலே அதுவே க்ளீன் ஆயிரும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவை தான், அதை வாங்கி வச்சுக்கோங்க. எங்கள் பக்கத்து வீட்டக்கா வந்து க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, எப்பவும் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மாப்பு மட்டுமே 3-4 மாப்பு வச்சுருப்பாங்க, தனித்தனியாக ஒவ்வொரு ரூமுக்கு வச்சுருப்பாங்களா எப்படின்னு தெரியல. அந்த க்ளீனிங்க்கான பொருட்கள் வாங்குறதுல அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணவும் செய்வாங்க. எப்போவும் ஒரு சின்ன தூசி இருக்க விடாமல் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அவ்வளோலாம் தேவை கிடையாது, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். இப்போ கிச்சனுக்கெல்லாம் ஃபைபர் கிளாத் இருக்குல்ல, அது வந்து வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் வந்துடும். திரும்ப திரும்ப துடைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு தடவை துடைச்சாலே போதும். இப்போ நம்ம நார்மல் கிளாத் வச்சு துடைச்சோம் அப்படின்னா திரும்ப திரும்ப துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த க்ளீனிங் வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக குறைவான பொருட்கள் இருந்தது அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் வேலையும் குறைவாக இருக்கும். அதிகமான பொருட்கள் இருந்தது அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நம்ம வீடு எப்போ நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாத்தையும் தொடச்சி புதுசாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். பொருட்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மெயின்டைன் பண்ணாமலே அப்படியே தூசி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழசாகும். இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். டெய்லி நம்ம வந்து நம்மளோட பழக்கத்தில் அப்படியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு விஷயமா தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.